ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஒரு 5-6 நாளாக எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால வர முடியல. காஃபாக இருந்தது, இருமல் ஜாஸ்தி இருந்தது, அதனால் வர முடியல. நான் மாமி மாத்திரம் தான் போட்டுட்டு இருந்தா பாவம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தெல்லாம் பலகாரத்துக்கு என்ன பண்ணுறா, அது என்னென்ன சாமான்கள் தேவை, எப்படி பண்ணுறாங்கிறது எல்லாம் மாமி விவரமாக சொல்லுவா. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. வருங்க. ஒரு வியூவர் கேட்டிருந்தா அது மாதிரி சப்பாத்தியும் பாசிப்பருப்பு டாலும் பண்றத காமிங்கன்னு சொல்லிட்டு, சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. விரல வச்சு இப்படி அமுக்கினா உள்ள போகணும், அந்த பதம் இருக்கணும். சப்பாத்தி மாவு இப்படி அமுக்கணும்னா உள்ள போகணும். இது அப்புறமா பிசைஞ்சு இட்டு வாட்டும் போது நான் சப்பாத்தியை காமிக்கிறேன். இதுதான் சப்பாத்தி பதம் மாவு பிசைறதுக்கு. எவ்வளோ போட்டுட்டேன்? என்ன ஒரு டம்ளர் இருக்கும் அது மாவு. இதுக்கு என்ன பண்ண போறது தொட்டுக்க? இதுக்கு வந்து பாசிப்பருப்பு டால். முதல்ல பாசிப்பருப்புக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுறேன். முதல்ல பாசிப்பருப்புக்கு இந்த பாருங்க தண்ணி ஊத்துறேன். முழுகிற அளவு தண்ணி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நடக்கிறத பாசிப்பருப்பெல்லாம் பரவாயில்ல, அது வெந்துடும். இல்ல இஞ்சி, கேரட்டு, பச்சை மிளகா இருக்கு, தக்காளி போடுறேன். சரி. அப்புறம் இங்க வெங்காயம் கொஞ்சமா, பூண்டு எல்லாம் வச்சிருக்கேன், இதையும் போடுறேன். போட்டு இதையும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவேன். இது ரெண்டும் தனித்தனியா வெந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு கொட்டி அப்புறமா இதை எடுத்து இதை அதுல போட்டு இதை கொதிக்க விட்டுருவேன். இது ஒரு மெத்தட். ஆமா, இது ஒன் ஆஃப் தி மெத்தட். உப்பு கூட நான் அப்புறம் தான் போடுவேன், இப்ப போட மாட்டேன். உப்பு எடுத்து வச்சு தாளிக்கும் போது உப்பு போட்டுப்பேன். கேஸ் ஆன் பண்றேன். எப்படி பண்ணேன்னு கேட்டா, இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட். நான் அப்புறம் இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். இப்ப இது செய்யறது அடியில பாசிப்பருப்பு, மேல காய் தான். காய் என்னன்னா வெங்காயம், பூண்டு கொஞ்சம், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இதுல துளியுண்டு மஞ்சத்தூள் உண்டி போட்டுட்டு வேக விட்டுருவேன் நான். அப்புறம் அவங்களுக்கு அதை மூடி வச்சுட்டு நான் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இது பாசி பருப்பு, இந்த இதுவும் வெந்துருத்து பாருங்க. நல்லா காய்கறி இல்லாம நல்லா வெந்துருச்சு. காமிங்க. எத்தனை விசில் விட்டு? 3 விசில். 3 விசில் விட்டு இறக்கிருக்கேன். இந்த காய்கறி தண்ணியை உண்டி எடுத்து ஊத்திட்டு இது பண்ணிடுவேன். இது எப்படி பண்றது? எண்ணெய் ஒரு முட்டை விட்டுருக்கேன், கடலை எண்ணெய். அதுல கொஞ்சம் கடுகு மாத்திரம் போட்டுக்கிறேன். இதுல என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி ஒண்ணு போட்டிருக்கோம். வேணா நம்ம இறக்கி வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் உண்டு, ஒரு ஸ்பூன் விட்டு கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி தரும். ஆமா. கடுகு போட்டு, கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம இது பண்ணணும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கேஸை சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்துக்கட்டும். இது எண்ணெயும் ஜாஸ்தி. நம்ம வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிறோம்னா எண்ணெய் கொஞ்சம் இது வர மாதிரி இருக்கும். ஊத்துறோம். இது எண்ணெயும் ஜாஸ்தி ஆகாது. தாளிக்க உண்டு எண்ணெய் ஊற்றினா போறோம். இந்த டாலுக்கு எண்ணெயே தேவையில்லை. கடுகு தாளிச்சு உளுத்தம் பருப்பு தாளிக்க உண்டி தான் எண்ணெய் கொஞ்சம் உண்டு. செவந்துருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் செவக்கணும். கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உளுத்தம் பருப்பு. இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். போட்டு இந்த காய்கறி வேக வச்சு இந்த தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி விட்டதுக்கு மேலேயே இந்த பாசிப்பருப்பு வேக விட்டு வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு போடுங்க. நல்லா மையா கடைஞ்சிட்டு போடுங்க.
இந்த காய்கறிலாம் வேக விடுறதுக்கு நான் உப்பு போடல, வெறும் மஞ்சத்தூள் ஒட்டி தான் போட்டேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸையும் அதில் போட்டுருவோம். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நான் காரம் இதுக்கு மேலே போட மாட்டேன். ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் வேக விட்டு போட்டிருக்கேன், அதுலேயே வேக வச்சுட்டேன் காய்கறியோடைய. ஸோ நான் தனியாக காரம் இதுக்கு போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, காரப்பொடி, அது போட்டுக்கலாம் நீங்கள் வேணுங்கிறவா. நம்ம பாத்துல காரம் ஜாஸ்தி எடுபடாது, அதனால. இப்போ இந்த டாலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறம் போட்டுக்கோங்க. உப்பு உரப்பு இதெல்லாமே அவ்வளவா இஷ்டம் தான். உப்பு கூட போட்டுக்கிறதோ இது பண்ணுறதோ. நான் கொஞ்சம் அரை உப்பு தான் போட்டு எல்லாம் செய்வேன், நான் ஜாஸ்தி உப்பு போட மாட்டேன். வயசாகிடுது, அதனால நல்லா கம்மியாக சாப்பிட்றது நல்லது தான். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டால். இது இப்போ உப்பரை போட்டு பார்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடணும், அவ்வளோதான். அதுக்கு கொதிக்கணுமா? கொதிக்கணும் கொஞ்சம். உரப்பு வேணுங்கிறவா 2 பச்சை மிளகாயை போட்டு இதில் வேக விட்டுக்கலாம், ஏன்னா அந்த உரப்போட நின்றுடும். நீங்கள் பாசிப்பருப்பு தனியாக காய்கறி தனியாக வேக விட்டுக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு அடியில் போய் நின்றுதுன்னா சரியாக வேகாமல் உங்களுக்கு இலையா இருக்குது பாசிப்பருப்பு. அதனால தான் பாசிப்பருப்பு தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக வேக விடுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம். எனக்கு இதுலேயும் உப்பு போட்டு மறந்து போய் அதுலேயும் உப்பு போட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் உப்பே போட மாட்டேன், வேணா அப்புறம் போட்டுக்கலாம்னு விட்டுருவேன். பாசிப்பருப்பு தனியாக, உங்களுக்கு வேணா 2 பச்சை மிளகாய் வகுந்து அதில் போட்டு நல்லா வேக விட்டு, அதனால கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு வேக விட்டுட்டு பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போடும், அதை வேக விட்டு. வேணா ஒரு சில உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இன்னைக்கு ஆக்சுவலாக போட மறந்து போயிட்டேன் உருளைக்கிழங்கு கூட. இதுதான் பாசிப்பருப்பு டால். நான் சப்பாத்தி வாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்க டால் ரெடி ஆயிடுது. சப்பாத்தி இது பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். சப்பாத்தி போட்டிருக்கேன், கல்லு இப்பதான் லைட்டா காஞ்சிருக்கு, போட்டிருக்கேன். இது வந்து ரேஷன் கடை கோதுமை வாங்கின்னு வந்து அதுல இந்த கல்லு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து மாவு அரைச்சு சல்லடையில சலிச்சு இது பண்ணி சுத்தம் பண்ணி அரைச்சுன்னு வந்துட்டு சலிக்க மாட்டேன். ரேஷன் கடை கோதுமையை வந்து சலிச்சு இது பண்ணா அதுல இருக்கிற ஃபைபர் போயிடும். நான் கடையில ஆசீர்வாது அந்த இதெல்லாம் வாங்க மாட்டேன். நான் ரேஷன் கடை கோதுமை தான் ரொம்ப நல்லா இருக்கு, அதை தான் வாங்கி வந்து நான் இது பண்றேன். ரேஷன்ல வாங்கின கோதுமை தான் அது வச்சிருக்கேன், காய வச்சு. முன்னாடி அரைச்சி தீந்து படுத்து இதை திருப்பி காய வச்சு அரைக்கணும். அஞ்சு விரல் ஒண்ணு இருந்ததுன்னா 10 பேர் சாப்பிடலாம். ஆமா, 10 விரல் காலையில் செஞ்சா 5 விரல் சாப்பிடலாம். அப்படியே சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. 5 விரல் செஞ்சா 10 விரல் செஞ்சு ஒரு வேலையை செஞ்சா 5 விரல் சாப்பிடுறது. சரி, சொல்லுங்க. இந்த பாருங்க, ரேஷன் கடை மாவு தான் எப்படி உப்பறதுன்னு பாருங்க. சப்பாத்தி இந்த பூரி மாதிரி உப்பறது. ஆமா, ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியமா பூரிக்கு பிசைற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு தளர்வா தான் பிசையணும், அப்பதான் உங்களுக்கு இந்த சப்பாத்தி வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரும். சும்மா ஒரு முட்டை நல்லெண்ணெய் விடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, போட்டு பிசைங்க. கொஞ்சம் தளர்வா பிசைக்கோங்க, ரொம்ப கெட்டியமா பிசையாதீங்க சப்பாத்தி மாவை மாத்திரம். வீடியோ எடுக்கிற போது கொஞ்சம் இருமிட்டேன், எல்லாருக்கும் சாரி. ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோல்டு போல இன்னும் கொஞ்சம் இருக்கு. துளி நெடி ஏதாவது இருந்தாலே கொஞ்சம் இருமல் வந்துடுறது. அதனால நான் கூடிய வரைக்கும் வராமல் இருந்தேன். இருமல் கண்டினியூஸா இருக்கிறதுனால. இதுதான் சப்பாத்தி வாட்டிட்டேன், நான் அடுத்து ஒன்று போடுறேன். மாமி வந்து ரவுண்டா இடையிலேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ரவுண்டா இடவே வரமாட்டேங்குது. இப்படி முக்கோணமா இட்டு எனக்கு பழகிடுது, ரவுண்டா இடம் வரமாட்டேங்குது. வரும், ரவுண்டாவும் இடுவேன், பட் இது ரொம்ப பழகிப்படுத்துது, அதனாலதான் இது இப்படி செய்யறேன். ஆமா, இது என்னன்னா சப்பாத்தி இட்டுட்டு கொஞ்சமா நெய் எண்ணெய் கலந்து கொஞ்சோண்டு வச்சுட்டு இருப்பேன், துளி உண்டு. அதை உள்ள தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கோணமா மடிச்சு அதை இடுவேன். சம்சா மாதிரி அதை மடிச்சுட்டு அப்புறம் இழுத்து விடுறது. அதை அதுதான் நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் இது பண்ணிட்டு செஞ்சோம்னா ஃபுல்லா நெய் தடவ மாட்டேன், கொஞ்சம் எண்ணெய் நெய்மா கலந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இருப்பேன். அதை துளி ஊண்டு தடவி அந்த சப்பாத்தியை இட்டுருவேன். உள்ளுக்குள்ள வச்சு இட்டுட்டு அதை முக்கோணமா முதல்ல ரவுண்டா தான் இடுவேன், இட்டுட்டு அப்புறம் முக்கோணமா மாட்டிப்பேன். பொதுவாக சப்பாத்தி வாட்டுறப்போ அம்மா சொல்லுவாங்க,
இந்த ஓரங்கள்லாம் வந்து வேகணும். வேக விடணும் அப்படின்ட்டு இந்த ஓரங்கள்லாம் வேக விடணும்னாக்கா இந்த தோசை திருப்பியாலே இப்படி திருப்பி திருப்பி விட்டு இப்படி இப்படி அமுக்கணும் வச்சு இது பண்ணிட்டேன்னா லேட்டா அது என்ன ஆகிடும்னா அந்த ஓரங்கள்லாம் நல்லா வெந்துக்கும். ஏன்னா அந்த ஓரம் மாத்திரம் இன்னைக்கு கெட்டியா இருக்கும். கெட்டியா இருக்கிறது இல்ல, வேகாமலே இருக்கும். அதாவது மிடில் இருக்கிறத விட ஓரம் கொஞ்சம் ரெண்டு இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அமுக்கி விட்டு இப்படி திருப்பிட்டே இருந்தோம்னாக்க இந்த ஓர கார்னர் சைடும் நல்லா இதுவாயிடும் உங்களுக்கு. அப்படிங்கிறதுனால இதுதான் செஞ்சிருக்கா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் பண்ணியிருக்கா மாமி. சப்பாத்தி நல்லா டிஃபன் தான். அது ஈவினிங் நம்ம சாப்பிட்டு இது பண்ணிட்டோம்னா ஒரு 6:30 மணிக்கு மோர் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னாக்க அது வரும். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் எங்களுக்கு ஆளுக்கு 4 சப்பாத்தி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மோர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து டிஃபனுக்கு பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு பாசிப்பருப்பு டால். ஸோ அந்த பாசிப்பருப்பு டால் எப்படி பண்ணுறது மாமி சொல்லியிருப்பேன். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.